ஹேர் ஸ்பா, இந்த ஹேர் ஸ்பாலாம் இருக்குது பாருங்கள், இந்த முடி வெட்டுறது, உடம்பை இது பண்ணிக்கிறது, மசாஜ் பண்ணிக்கிறது போன்ற விஷயங்கள், அப்புறம் அந்த ஃபேஷியல் பண்ணுறது, இதெல்லாம் எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது இந்த கடகராசிக்காரன். அடுத்ததாக உங்களுக்கு இந்த ஸ்பா மாதிரியான விஷயங்கள் மாதிரி மேட்ரிமோனி மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணக்கூடாது. மேட்ரிமோனி, ஸோ ஏதாவது ஒரு திருமணம் இதுக்கு வந்து கான்ட்ராக்ட் எடுக்கிறது, நீங்கள் ஒரு வாழைமரம் கட்டுற கான்ட்ராக்ட்லேருந்து சொல்கிறேன், எதை பண்ணாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா ஒரு ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வரக்கூடிய லைட்டிங்கு, பாட்டு, எதுவுமே உங்களுக்கு செட் ஆகாது. திருமணத்தையும் நீங்கள் டச் பண்ணக்கூடாது, அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அல்லது பெண்களுடைய பொட்டிக்னா இந்த காஸ்ட்லியான புடவைகள், வைரங்கள், ஆபரணங்கள், இது எதுவுமே நீங்கள் அணியக்கூடாது. கடகராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ராசியானதுன்னா ரியல் எஸ்டேட் மட்டும்தான். கடகராசியோ கடக லக்னமோ உங்களுக்கு ராசியானது எது, ரியல் எஸ்டேட் பண்ணால் சூப்பராக வருவீங்க. ஏன்னா கல், மண், ஜல்லி, இடம் கூறு போட்டு விற்கிறீங்க, பெரிய இடம், அதை லேஅவுட்டு பிரித்து போட்டு நீங்கள் விற்கிறீங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது.